திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம் வாழ்க. என்று மார்கழி 6ஆம் நாள் மாணிக்க வாசகர் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவெம்பாவை 6ஆம் பாடல். மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தடையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். பொருள்: மான் போன்று மருண்ட பார்வையுடைய பெண்மணியே, நேற்று நீ பேசும்போது நானே வந்து உங்கள் அனைவரையும் எழுப்புவேன் என்று கூறினாய். அந்த பேச்சு காற்றில் எந்த திசையில் பறந்து சென்றது என்பதை எங்களுக்கு கூறுவாயாக. சொன்ன சொல்லை காப்பாற்ற இயலாத நீ அதற்கு வெட்கம் கொள்ளாமலும் இருப்பது விந்தையாக இருக்கின்றது. உனக்கு இன்னும் பொழுது விடியவில்லை போலும். வானுலகத்திலும் பூவுலகத்திலும் உள்ளவர்கள் அறிய முடியாத சிவபெருமான் நம் மீது கொண்ட கருணையினால் அவன் தானே இறங்கி வந்து தம்மை ஆட்கொண்டருளி ஆகாயத்தில் விளங்கும் தனது திருவடிகளை நமக்கு தந்துள்ளான். அவனது திருவடிகளின் சிறப்பினை நாங்கள் பாடிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நீயோ வாயிற்கதவை தான் திறக்கவில்லை. உனது வாயினை திறந்தாவது ஏதேனும் வார்த்தை பேசலாம் அல்லவா? ஏன் அதுவும் செய்யாமல் இருக்கின்றாய்? அவனது புகழினை கேட்ட பின்னரும் உள்ளமும் உடலும் உருகாமல் இருக்கும் நிலை உனக்கே உரிய தனித்தன்மை. அவ்வாறு இருக்கும் உனக்கும் எங்களுக்கும் உலகில் உள்ள ஏனையோருக்கும் தலைவனாக உள்ள சிவபெருமானின் புகழினை நாங்கள் பாடிக்கொண்டு இருப்போம். திருச்சிற்றம்பலம்.